தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் மண்டையிலே வருகிறோம். இந்த நாளின் இந்த ஆராதனை வேளையில் நாம் எங்கள் தகப்பன் எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உம்முடைய மகிமையை நாங்கள் காண எங்கள் கர்த்தர் கிருபை கொடுப்பதற்காக நன்றி. ஆராதனை வேலைகளிலும் சாட்சி வேலைகளிலும் உடைய வார்த்தையின் வேலையிலும் பிதாவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறதா இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் துவக்கம் முதல் முடிவு வரை எங்களுடைய தேவன் எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி. கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நாங்கள் நிரப்பப்பட, தேவனுடைய வெளிப்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் கர்த்தர் இந்த காலை வேலை எங்களுக்கு மகிமையாக்கி தருவதற்காக நன்றி. எல்லாவித காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். நான் பாடுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர். எல்லாரும் சொல்லுவோம், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். நான் பாடுவேன் உமக்காகவே, உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் பாடுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். சொல்லுமா, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர். விசுவாசத்தோட கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தரை நன்றி. மரித்து போன அந்த லாசருவை அன்று தேடியே இயேசு வந்தீரே, மரித்து போன அந்த லாசருவை அன்று தேடியே இயேசு வந்தீரே, உங்க வாயின் வார்த்தையா அங்கு ஜீவன் வந்தது. எல்லாம் சொல்லுமா, உங்க வாயின் வார்த்தையா அங்கு ஜீவன் வந்தது. என்ன துக்கி துக்கி எடுக்கிறே
சாத்தானை ஜெயித்தீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே. சாத்தானை ஜெயித்தீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே. சாத்தானை ஜெயித்தீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரரே. சொல்லுமா, என்ன தூக்கி 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 சர்வ வல்லவரே, என்ன தூக்கி 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 சமாதானக்காரனரே, என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே, என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் பாடுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் பாடுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனரே, என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே, என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நாங்கள் உயர்த்துற எல்லா கரங்களை உயர்த்தி உன்னதமான என் கர்த்தரை இந்த வேளையிலே நான் உயர்த்துகிறேன். தகப்பனே, நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவரை நான் கரங்களை உயர்த்தி, ஆராதனை என்பது மனிதனை பிரியப்படுத்துகிற காரியம் அல்ல, அது பரலோக தேவனை உயர்த்துகிறதா இருக்கிறது. நாம் சிறந்ததை இந்த வேளையிலே நாம் கொடுப்போம் என்றால் அவரிடத்திலிருந்து சிறந்ததை நாம் பெற்றுக்கொள்வோம். கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி, ஆண்டவரை உயரமும் உன்னதமுமான என்னுடைய கர்த்தரே, எல்லாவற்றுக்கும் மேலானவரே, சேனைகளின் கர்த்தரே, நீ பரிசுத்தர் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வேளையில் நாம் சொல்லுவோமா? ஓ, நன்றி, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. Praise you God. உம்மை வாஞ்சிக்கிறோம், உம்மை ஒருவரையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம்.
உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ தகப்பனே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல எங்களையும் பரிசுத்தமாய் நீர் வைத்திருப்பதற்காய் நன்றி. எங்களை முழுமையாய் உங்களுடைய கரத்தில் இந்த வேளையிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூட மனிதனில் வாசம் பண்ணுகிறவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதற்காய் நன்றி. இந்த பரலோகத்தின் மகிமை இந்த வேளையில் எங்களை ஆட்கொள்வதாக ஒரு புதிய மகிமை இந்த வேளையில் இந்த ஆலயம் முழுவதுமாக இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தகப்பன் இந்த வேளையில் உச்சுவதற்காய் நன்றி. கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போமா நம்மை. ஆதியும் மந்தமும் மாணவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மாணவர் இவர். ஆதியும் மந்தமும் மாணவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மாணவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர்.
எல்லா முழங்கால்களும் முடங்கிடும். எல்லா நாமத்துக்கும் மேலான என் தகப்பனுக்கு முன்பாக இதோ எங்கள் முழங்கால்கள் உமக்கு நேராய் இந்த காலை வேளையிலே நாங்கள் முடக்குகிறோம். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்தி. எல்லாரும் உயர்த்துவோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான அப்பா சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அவர் பரிசுத்தர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், இன்று நம்மோடு இருக்கிறார். ஓ, அவரை உயர்த்துவோமா? உங்கள் உள்ளத்திலே அவரை பார்த்து கேளுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உம்மை காண வேண்டும், எங்களை விண்ணகராய் மாற்றுவீராக. உம்முடைய பரலோகத்தை ஒவ்வொரு நாளும் தரிசிக்கிறவர்களாய் எங்கள் கர்த்தர் எங்களை மாற்றுவதற்காய் நன்றி. விண்ணுக்குரிய சரீரமாய் எங்களை எங்கள் தேவன் கொண்டு வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் வல்லவரே.
மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலத்தையும் சிருஷ்டித்த நம்முடைய கர்த்தர் இந்த வேளையில் நம் நடுவிலே. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை உயர்த்தி மகிழ்வோம். எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீர் மாத்திரமே. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீர் மாத்திரமே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. நீர் மாத்திரமே. இயேசுவே, நீர் மாத்திரமே. நீர் மாத்திரமே. இயேசுவே, நீர் மாத்திரமே. நீர் மாத்திரமே. ராஜனே, நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம். நீரே பரிசுத்த தெய்வம். நீர் மாத்திரமே. நீர் மாத்திரமே. நீர் மாத்திரமே. நீர் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி பரிசுத்த, நீர் பரிசுத்த, 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 பரிசுத்த, நீர் பரிசுத்த. நீர் மாத்திரமே. நீர் மாத்திரமே. ராஜனே, நீர் மாத்திரமே. நீர் மாத்திரமே.
பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த நீரே நீர் மாத்திரமே இயேசுவே நீரே நீர் மாத்திரமே ராஜனே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே இந்த வேளையில் ஓ நன்றி 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 தகப்பனே. ஆராதனை வேளையிலே எங்களோடு கூட நீர் அசைவாடினதுக்காய் நன்றி, நீ மகிமையை ஊற்றினதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மனிதர்களை பேனாக்களாக கொண்டு ஆவியினாலே ஏவப்பட்டு அவர்கள் தங்கள் வார்த்தைகளில் தேவ செய்தியை, ஆவியானவர் தரும் செய்தியை எழுதி வைத்தார்கள். சுமார் வேதத்தில் 40 எழுத்தாளர்கள், 1600 ஆண்டு கால இடைவெளியில் வேதம் எழுதப்பட்டது. ஆனால் இந்த வேதத்தை இறையியல் நிபுணர்கள் பலவித அர்த்தத்தில் சொல்லுகிறார்கள். ஆவியானவர் சொன்னார், எவ்ரி ப்ராமிஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் அ டெபிட் கார்டு ஓவர் யுவர் பேங்க் பேலன்ஸ் இன் ஹெவன். நமக்கு பேங்க்கில் டெபிட் கார்டு கொடுக்குறாங்க. நம்முடைய அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை டெபிட் கார்டு மூலமாக, ஏடிஎம் மூலமாக எடுக்கலாம். அதை போல் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் ஒன்றொன்றும் டெபிட் கார்டு. பரலோகத்து டெபிட் கார்டில் லிமிட் கிடையாது, எவ்வளோ நாளும் எடுக்கலாம். இங்கெல்லாம் பேங்க்கில் 50,000 ஒரு நாளைக்கு எடுக்கலாம், அதுக்கு மேலே எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அங்கே அப்படி கிடையாது. யூ கேன் யூஸ் த டெபிட் கார்டு 1000 times in a day, but still there will be balance. அப்படி தான் இருக்கும், முதல்ல அப்படி தான் இருக்கும். சொல்லுது உங்களுக்கு புரியுதோ நம்ம தெரியல. ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம என்கேஷ் பண்ணதே இல்லை. அது எப்படி இருக்குன்னா, டெய்லி எடுத்து டெபிட் கார்டு எடுத்து விக்ரம் ஞான்ராஜ் கிவன் டேட் 5th 2015, எக்ஸ்பைரி டேட் டில் டெத் வாசிட்டு விட்டுறோம். கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, the word of God, each promise of the word of God is a signed check ready for encashing. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இதுக்கு அர்த்தம் தெரியாது. அந்த வாக்கு தத்தங்களை கொண்டு போய் ஹெவன் கவுண்டரில் கொடுத்தோன்னே ஏஞ்சல் ஆம் அப்படின்வா, பாஸ் ஆயிரும். ஆமேன்கும் போது கையில் கேஷ் வந்துடும். there is a teller system in bank. in teller system நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா, ரொம்ப நிறைய கூட்டம் இருக்குன்னு சொன்னால் டெல்லர் சிஸ்டமில் கொடுத்துட்டு ப்ரெஸ்டீஜியஸ் கஸ்டமர்ஸ் உடனே அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. தீஸ் ஆர் ஃபெசிலிட்டிஸ். ஆனால் நமக்கு இதுதான் பிக்கஸ்ட் செக் புக். இதை விட பெரிய செக் புக் உலகத்தில் யார்கிட்டையாவது இருக்காதா? என்கிட்ட இருக்க ஒரு செக் புக் 100 ஷீட்ஸ் இருக்கு. இதில் ஒரு 1300 பக்கம் இருக்குது. எவ்வளோ வாக்குத்தத்தம் இருக்குது. அவ்வளோவும் இந்த கருப்பு அட்டைக்கு கீழே கல்லறையில் கருப்பு கல் போடுவாங்க. அதே மாதிரி இதுக்கு கருப்பு அட்டை போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே அடக்கம் பண்ணிட்டோம். எப்போமாவது எந்திரிச்சு இதை எடுத்து கொஞ்சம் படிப்போம். ஓஹோ, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரா, ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிடறோம். பட் த லார்ட் செட் த பைபிள் கண்டெய்ன்ஸ் தியரிட்டிக்கல் கான்செப்ட் you have to transfer into experiential event. அத வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை அனுபவ ரீதிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இதோ நான் ஆன்மீக கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். The Lord is knocking at the door of the soul. ஆன்மீக கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன்.
யாராவது whosoever என் குரலை கேட்டு கதவை திறந்தால், எனது குரலை கேட்டு, தட்டுற குரல் வேற, திறப்பா உன் வாழ்க்கையில் வரணும்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தட்டிட்டு இருக்கார். என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். உணவு அருந்துவது ஐக்கியத்தை குறிக்கிறது. அவர்களோடு சேர்ந்து ஐ வில் ஃபெலோஷிப் வித் தம், உட்கார்ந்து பேசுவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் அப்படின்னு சொன்னார். இது ஆண்டவர் நம்ம உதயத்தில் தட்டும்போது, நம்ம பிரசங்கத்திலேயோ எங்கேயோ இயேசு கிறிஸ்துவ உள்ளத்தில் வர சொன்னோம். அவர் வந்துட்டார். இயேசு தேவனுடைய மகிமையின் சுடரொளி, பிதாவின் குணாதிசயங்களின் அச்சுப்பதிவு. இவர் தம் ஆற்றல் மிகுந்த வார்த்தைகளாய் அனைத்தையும் தாங்கி நடத்துகிறார். God rules everything by his word. ஒரு சமயத்தில் எங்கள் வீட்டில் விமென்ஸ் மீட்டிங் நடக்கும். வருவாங்க, எல்லோரும் வருவாங்க, ஆளுக்கு 2 நிமிஷம் ப்ரே பண்ணுவாங்க. அரை மணி நேரத்தில் விமென்ஸ் மீட்டிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒன் டே ஐ ரெக்கார்டட் த ஹோல் திங் அண்ட் பிளேடு. பயந்துருச்சு, அடுத்ததுலேருந்து ப்ரேயர் மீட்டிங் ஒழுங்காக நடந்தது. வி ஆர் மிஸ்யூஸிங் அவர் மவுத். அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். அதை எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, மெயினாக ஆண்டவரிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள, ஆலோசனை பெற்றுக்கொள்ள யூஸ் பண்ணோம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் யுவர் மென்டர். He can speak to you, get all guidance. கொலோசியர் 1:15 சொல்லுகிறது, இயேசு கண்ணுக்கு புலப்படாத தேவனுடைய சுய உருவம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பூலோகத்தில் இருந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்தது என்று சொன்னார். உலகத்தில் அவருடைய பணி முடிந்தது. ஆனால் 40 நாள் தன்னை உயிர்த்தெழுந்தவராக மற்றவர்களுக்கு காட்டினார். பரத்துக்கு ஏறினார். 40 நாளுக்கு அப்புறம் 10 நாள் கழித்து பரிசுத்தாவியானவர் அனுப்பினார். 50 நாளுக்கு அப்புறம் பூலோகத்தில் என் பணி முடிந்தது என்று சொன்ன இயேசு 50 நாட்களுக்கு பின்பு பிதாவின் வலது பரிசத்தில் இருந்து நமக்காக அவருடைய மினிஸ்ட்ரியை ஆரம்பிச்சிருக்காரு. நம் உள்ளத்தில் இருக்கும் இயேசு பரலோகத்தில் இருந்து பிதாவின் சமூகத்தில் இருந்து பேசுகிறார். ஐ see Jesus in my heart before the Father in 2 places. நம்மளும் 2 இடத்துல இருக்கோம். உன்னதங்களில் நம்ம எழுப்பி உட்கார செய்திருக்கிறார், பூமியில் நின்று கொண்டு இருக்கிறேன். இது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளக்க முடியாது. நான் பார்த்ததை அதையும் விளக்க முடியல. அது ஒரு அனுபவம், யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். we can't explain that. ரோமர் 13:14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். தீய இச்சைகளுக்கு தூண்டும் மாம்சீக நாட்களுக்கு சரீரத்தை இடம் கொடாதபடி இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். அப்பட இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்துவை எப்படி அணியிறது? என்ன அவர் என்ன சட்டையா, பனியனா நம்ம போட்டுக்கிறதுக்கு? இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? அந்த அணிந்து கொள்ளுகள் அப்படிங்கிற வார்த்தை வசனத்தை நீங்கள் இப்படி தான் படிங்க. இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். என்ன அணிந்திருக்கீங்களா இல்லையா? போன வாரம் அணிந்தீங்களா? இந்த வாரம் இருக்குதா? அணியாமல் வந்துட்டீங்களா? சேலை மத்திரம் கட்டு வந்துட்டீங்களா? பேண்ட் பத்திரம் போட்டு வந்துட்டீங்களா? இதெல்லாம் நமக்கு அதெல்லாம் எழுதியிருக்கு பாஸ்டர், அப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அணிந்து கொள்ளுங்கள்னா அணிந்து கொள்ளுங்கள். அது என்னன்னு தெரிஞ்சாலும் சரி, தெரியாட்டாலும் பரவாயில்ல. நோ 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 ஆண்டவட்ட கேட்டேன், அணிந்து கொள்ளுதெல்லாம் என்னன்னு சொல்லுங்கள். கிரேக்கத்துக்கு போ, கிரேக்க பைபிள் என்ன எழுதியிருக்கு? எனிடியோ அப்படின்ருக்கு. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலன் அடைந்து, எனிடியோ அப்படின்னு சொல்லி அடைந்து தரித்து கொள்ளுதல் அப்படின்னாரு. இதுக்கு என்னது எப்படின்னு சொன்னால், இது எப்படி தரித்து கொள்றதுன்னா, சில வீடுங்களில் இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கும். அதுக்கு என்னாச்சுன்னா, நம்ம வீடு கட்டி விளையாடுவோமா அப்படின்னும். இன்னொரு பையன் அவங்க தம்பி சொல்லுவான், சரி வீடு கட்டி விளையாடலான்னு. நீ நம்ம அப்பா வேஷ்டி ஒன்று எடுத்துட்டு வா, நான் அம்மா சேலை கட்டுறேன், நான் அம்மா சேலையை கட்டிக்கிறேன்னு. இது இருக்கிறது கத்தரிக்காய் பெருசு இருக்குது. அம்மா சேலை 6 முளை சேலை எடுத்து சுற்றிக்கிட்டு, அது பார்த்தா அதனுடைய முகம் மாத்திரம் கண்ணு மாத்திரம் தான் தெரியுது, சுற்றி வர சேலை தொலாபலான்னு இருக்குது. இதுதாங்க கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுதல். எனிடியோ. எப்படி அந்த சின்ன பிள்ளை
அந்த சேலையை சுற்றுதான். இவர் வேஷ்டியை சுற்றி இருக்கார் கம்ப்ளீட்டாக. அவருக்கு முக மாத்திரம் தான் தெரியுது, கண்ணு மாத்திரம் தான் கார் லைட் மாதிரி தெரியுது. மற்றபடி எல்லாம் தே ஆர் இம்மர்ஸ்ட் இன் த ஃபாதர்ஸ் க்ளோத்ஸ். திஸ் இஸ் வாட் அணிந்து கொள்ளுதல். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்டால் இந்த கை இயேசு கிறிஸ்து தான் அணிஞ்சிருக்கு. இது அவர் சொன்னது தான் செய்யும், இந்த கால் அவர் சொன்னது தான் நடக்கும். இதுதான் அணிந்து கொள்ளுதல். அந்த ஒரு அனுபவத்திற்கு வர வேண்டும் என்றால் தீய இச்சைகளை தூண்டும் மாம்சீக நாட்களுக்கு இடம் கூடாது. இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வசனத்தை எப்படி கார் மெக்கானிக் பார்ட்ஸ் எல்லாம் கலத்தி ரீஅசம்பிள் பண்ணுறானோ அதை மாதிரி வசனத்தை அப்படி நுணுக்கமாக பிரித்து ஆராய்ந்து படிக்க வேண்டும். 1 யோவான் 4:17 சொல்லுது, அவர் இருப்பது போல நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் எப்படி இருக்காரு? பரலோகத்தில் இருக்காரு, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்காரு, மகிமையில் இருக்கிறார். அவர் இருப்பது போல, அவர் பரலோகத்தில் மகிமையாய் இருப்பது போல நாம் இவ்வுலகத்தில் மகிமையாய் இருக்கிறோம். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நான் செய்யும் செயல்களை என்னிடம் விசுவாசம் கொள்பவரும் செய்வர் அப்படின்னார். நான் செய்யும் செயல்களை. நான் கேட்டேன், நீங்கள் செய்கிற செயல்கள் தான் சொல்லியிருக்க பைபிளில். 4 சுவிசேஷங்களில் இயேசு செய்கிற கிரியைகள் செய்திருக்கு. அவர் சொன்னால் இல்லை, 4 சுவிசேஷங்களில் இயேசு செய்த கிரியைகளை சொல்லியிருக்க. செய்யும் கிரியைகளையா சொல்லியிருக்க? செய்யும் கிரியைகள்னா இப்போ செய்யும் கிரியா. இப்போ செய்யும் கிரியை முந்தி அடித்த பைபிளில் எப்படி சொல்ல முடியும்? அவர் சொன்னார், நான் செய்யும் செயல்களை. நீங்கள் என்ன செய்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் செய்யும் கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆசை. நான் 5 அப்பம் 2 மீனை கொண்டு போய் 5000 பேருக்கு போஷித்த மாதிரி இவங்க ஒரு சிக்கனை பொரித்து வச்சு 25 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் அவர் செய்த கிரியை. இல்லை சாப்பாட்டு ராமனால எல்லா மிராக்களும் சாப்பாட்டோடு தான் நம்ம கலந்து வர்றோம். அப்படி இல்லைப்பா, நான் செய்யும் கிரியை என்ன என்பதை சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி 2 தீர்க்கதரிசனம். முதலாவது, அவர் அக்கிரமக்காரர்களுக்காய் அக்கிரமம் நீங்கி வரும்படி வேண்டிக் கொண்டார். இன்னொன்று, அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்காய் பிதாவின் வலது பரிசத்திலிருந்து இப்பொழுது வேண்டிக் கொள்கிறார். முடிந்தது என்று சொன்னவர் உலகத்தின் வேலை முடிந்தது என்று சொன்னாரே தவிர அவருடைய பணி நம்மை பொறுத்த மட்டில் அன்பு குறைந்து முடிந்தது என்ற அர்த்தம் அல்ல. இப்பொழுது அவர் பரலோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். He is pleading for the wicked. அக்கிரமக்காரர்களுக்காக அவர் பேசுகிறார். அநேகரை அவருக்கு பங்காக, அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்பின் பங்காக கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் ஏசாயா மூலம் வந்திருக்கு. 2வது எபிரேயர் 7:24-25. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மாறி போகாத ஆசாரியத்துவம். ப்ராஃபெட்டுக்கும் பிரீஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியணும். ப்ராஃபெட் கர்த்தருடைய கட்சிக்காரன், கர்த்தர் சொல்லுகிறத மக்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய ப்ரொமோஷனல் செக்ரட்டரி. ப்ராஃபெட் கர்த்தருடைய கட்சி. பிரீஸ்ட் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் த பீப்புள். மக்களுக்காக தனக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி he is representative of people speaking to God. Prophet speaking from God to people. Do you understand? Prophet and priest. இன்னொரு ஈக்குவேஷன் சொல்றேன். Prophet plus priest is equal to mediator. Prophet எந்த கட்சிக்காரன்? தேவனுடைய கட்சி. ஆசாரியர் எந்த கட்சி?
மனித கட்சி. மத்தியஸ்தர்ங்கிறவர் அம்பையர். அவர் தேவனு கட்சியிலும் இருக்கணும், மனித கட்சியிலும் இருக்கணும். அவர் தான் மத்தியஸ்தர். மத்தியஸ்தர் வந்தோடனே, ஏய் நீ மனிதனுக்காக பேசுகிறவன், நீ என்ன மத்தியஸ்தருக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அந்த மத்தியஸ்தர் தேவனாய் இருந்திருக்கணும். அவர் மனிதனையும் நல்லா தெரிஞ்சிருந்து மனிதனாய் மனிதனை தெரிஞ்சிருக்கணும். அதனால மனிதன் பாவம் செய்தான், அதான் பாவம் செய்துட்டான். தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவு ஏற்பட்டுருச்சு. பிரிவு ஏற்பட்ட உடனே இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுமா? தேவனுடைய ஆள் வந்தானா, உங்கள் ஆள் வந்திருக்கா, நீங்கள் அவருக்கு தானே பேசுவீங்க, எங்களை நரக தூக்கி போட வந்தீங்க அப்படின்பா. நம்ம ஆள் போனானா, எப்போவுமே பாவம் செய்துட்டு இருக்க உனக்கு நான் என்ன நன்மை செய்கிறதுன்னு தேவன் சொல்வார். அதனால் இயேசு கிறிஸ்து மனிதனாக எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியராக இருக்கிறதுனால he is acceptable to God, he is acceptable to us and he is the mediator. அதனால தான் உலகத்தில் ஒரே ஒரு மீடியேட்டர் தான். அந்த மீடியேட்டர் சொன்னால் தேவனும் கேட்பார், அந்த மீடியேட்டர் சொன்னால் நம்மளும் கேட்கணும். இதில் ஒரு ரகசியம் சொல்கிறேன். ப்ராஃபட்டுக்கு கலர் ப்ளூ கலர், வானத்தின் நிறம் ப்ளூ, தண்ணீரின் நிறம் ப்ளூ. உலகத்தில் அதிகமான கலர் ப்ளூ, அதனால் அது ப்ராஃபட் கலர். ப்ரீஸ்ட் ஆசாரியனுடைய கலர் ரெட்டு. ஆட்டுக்குட்டியின் ரத்தம், காளையின் ரத்தம் அதை எடுத்துகிட்டு போகிறான், ரெட்டு அவனுக்கு. ஆகவே when you mix blue and red it becomes purple. அதனால தான் ரத்தாம்பர சிவப்பு துணியை இயேசுவின் தலையில் போட்டாங்க. சிலுவையில் இருக்க வரைக்கும், இது வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் அவர் ப்ராஃபட்டாக இருந்தார், அதுக்கப்புறம் அவர் ப்ரீஸ்டாக ஆனார். இப்போ ரெண்டும் கலந்து அவர் மத்தியஸ்தர் ஆயிட்டார். அவர் ரத்தாம்பர அந்த துணியை தலையில் போட்டாங்க. ரத்தாம்பரங்கிறது எப்படி? இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் ப்ளூ அண்ட் ரெட். ஸோ there is a meaning in the color. எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். யூ அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட்? ஜீசஸ் கிரைஸ்ட் இன்சைட் யுவர் சோல் எங்கே இருக்கார்? உங்கள் உள்ளத்தில் இருக்கார். எண்ணெயிலிருந்து இருக்கார், ரட்சிக்கப்பட்டதிலிருந்து. என்ன செய்கிறாரு? உங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். திஸ் இஸ் த கரண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ். நீங்கள் தப்பு செய்யும்போது, ஆண்டவரே பிதாவே அவன் தப்பு செய்துட்டு இருக்கான், இவனை மனம் திரும்ப வைக்க, அதுக்கு தான் நான் ரத்தம் சிந்தினேன், சீக்கிரத்தில் திரும்பிடுவான், இப்போவுமே தண்டிச்சிடாதுங்க, கொஞ்சம் பொறுங்க. ஹீ இஸ் ப்ளீடிங் ஃபார் அஸ். நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராயிருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால நமக்கு பரிந்து பேசுகிற பரலோக ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறாரு. தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி நமக்கு பரிந்து பேச முடியாது, ஆளே கிடையாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி நம்மளுக்கு போட்டு கொடுக்கறதுக்கு சாத்தான் இருந்தான். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ப்ளீடிங் ஃபார் யூ இன் ஹெவன் ஃபார் யூ. அதனால் நீங்கள் தப்பு செய்யும்போது உங்களுக்காக ஒருத்தர் பரிந்து பேசுகிறாரு அப்படிங்க எண்ணம் இருந்ததுன்னா, ஆண்டவரே உங்களை துக்கப்படுத்தி பரிந்து பேச வச்சுட்டேன், மன்னிச்சிருங்க, நான் திருந்திட்டேன், பரிந்து பேசுகிறது போதும். அவரை பரிந்து பேசிக்கிட்டே இருக்க வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. கரெக்ட். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இந்த உலகத்தில் உங்களுக்கு யார் ப்ரே பண்ண இருக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு பரலோகத்தின் இயேசு கிறிஸ்து, நீங்கள் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து உங்களுக்காக டெய்லி ஜெபிக்கிறார், பரிந்து பேசுகிறார். நான் செய்கிற காரியத்தை நீயும் செய்ய வேண்டும் என்றால், இப்பொழுது நான் உனக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன், நீ என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படாத மக்களுக்காய், அக்கிரமக்காரருக்காய் பரிந்து பேசு. உனக்கு தெரிஞ்சவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கவங்களுக்காக பரிந்து பேசு. அதுதான் நான் செய்கிற காரியம். சபையில் இவ்வளோ பேருடைய பொறுப்பு எனக்கு இருக்குது. when the tithing cover comes, I lay hands and pray for everybody. அந்த பேரை வாசித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், பரிந்து பேசணும். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? நான் செய்கிற வேலை இவன் செய்கிறான்,
நான் செய்த அந்த வேலையை செய்கிறேன். நீங்கள் வந்து எப்போவுமே உங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்காக நீங்களே பரிந்து பேசுகிறீங்க. அவர் தான் இருக்கார, நீங்கள் ஏன் உங்களுக்கு பரிந்து பேசணும், அது வேணும் இது வேணும்னு கேட்கணும். யோபு அதான் செய்தான். அந்த காலத்தில் அவன் மேலெல்லாம் கட்டி, ஆண்டவரே கட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த கட்டி கொஞ்சம் வத்தட்டும், பாதி கட்டி மறையட்டும், ஜெபம் பண்ணல, கட்டியோட தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான். அவன் வந்து ஒரு இடத்துல அங்கலாய்க்கிறான். எனக்கும் தேவனுக்கும் மத்தியில் பரிந்து பேசி, என் ஷோல்டரில் ஒரு கை வச்சு, ஆண்டவருடைய ஷோல்டரில் ஒரு கை வச்சு பரிந்து பேசுறதுக்கு ஒரு இன்டர்செசர், ஒரு அம்பேர் இல்லையே அப்படின்னு யோபு ஒரு இடத்துல ஏங்குறான். யோபு பெரிய ஆள், உத்தமன், சன்மார்க்கன், தேவபக்தி உள்ளவன். நம்ம உத்தமன் இல்லை, சன்மார்க்கன் இல்லை, தேவபக்தி இல்லை, என்றாலும் அவனுக்கு இல்லாத ஒரு பரிந்து பேசுகிற ஆள் நமக்கு இருக்காரு. இனி உங்கள் லைஃப், ப்ரேயர் லைஃப்பில் வந்து உங்களுக்காகவே ஜெபம் பண்ணுறது, டெய்லி உங்களுக்காக ஜெபம் பண்ண விட்டுட்டு மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண. ரெண்டாவது யோவான் 14:3, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். எதுக்கு தெரியுமா? நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கணும். என்ன ஆசை பாருங்க ஆண்டவர். அதுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். இதுதான் அவர் இப்போ செய்கிற காரியம். இயேசு இப்பொழுது செய்யும் காரியம். நமக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறாரு. உங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு பங்களா இருக்கு. அந்த பங்களாவில் இன்டீரியர் டெக்கரேஷன் நடந்துகிட்டு இருக்கு, ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பரலோகத்துக்கு வரும்போது உங்களோட உங்கள் நண்பர் இருக்கணும், உங்கள் அங்கிள் இருக்கணும், உங்கள் தாத்தா இருக்கணும். அதனால அவர்களுக்கு அவருடைய உள்ளத்திலே ஒரு இடத்தை எனக்காக நீ ஆயத்தப்படுத்து. தட் மீன்ஸ் கோ அண்ட் டெல் த காஸ்பல். நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கோ, அதை மாதிரி உனக்கும் ஒரு வெறி வரணும். என்ன வெறி? நான் இருக்கிற இடத்துல இவன் வரணும், இந்த பந்தல்காரன் வரணும், இந்த எலக்ட்ரிசிட்டி போடுறவன் வரணும், இந்த பிளம்பர் வரணும். இயேசு கிறிஸ்து அவரோடு நான் இருக்கணும்னு விரும்பின மாதிரி இந்த ஆட்கள்லாம் எனக்கு வேலை செய்து காசு வாங்கிட்டு போகிறது மாத்திரம் இல்லை, இவங்க எல்லாரும் என்னோட இருக்கணும். திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவர் வந்து ஹீ இஸ் அ குட் ஷெப்பர்ட். அவர் ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கார். அந்த நல்ல மெய்ப்பன் நம்மை வழி நடத்துகிறார். வழிநடத்த அறியாத மக்களுக்கு வழிநடத்த நம்மை மெய்ப்பராய் வைத்திருக்கிறார். அவர் சீப் ஷெப்பர்ட், வி ஆர் அண்டர் ஷெப்பர்ட்ஸ். அவர் பிரதான மெய்ப்பன், நாம் அவருக்கு கீழ் பணிபுரியும் மெய்ப்பர்கள். யோவான் 10:16, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். அவர் எப்படி கொண்டு வருவார்? நம்ம மூலமா தான். அவர் கால் இல்லையே, இப்போ அவர் கால் பரலோகத்தில் இருக்கு, அவருடைய கால் நம் கால். ஏன்னா நம்ம விலைக்கு வாங்கிட்டார். கல்வாரி சிலுவையில் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல, உங்கள் கால்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல, உங்கள் வாய் உங்களுக்கு சொந்தம் அல்ல. ஆகவே இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகளும் அவருக்கு வர வேண்டும் என்றால் அவைகளையும் நான் உங்கள் மூலம் கொண்டு வர வேண்டும். உங்கள் கால்கள் மூலம், கைகள் மூலம், வாயின் மூலம் கொண்டு வர வேண்டும். அதுதான் என் ஆசை. லெட் அஸ் கெட் இன்டு த அட்வொகேட் ஆஸ்பெக்ட். 1 யோவான் 2:1, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பாவம் செய்தா பரிந்து பேசுறவர், தப்பு செய்தவங்களை விடுதலை பண்றதுக்கு பேசுறவர். தப்பு செய்தவங்களை லாயர் விடுதலை பண்ணுவாங்களா? அதெல்லாம் உங்களுக்கு கேஸ் எடுக்க முடியாது, ஸ்ட்ராங்கா இல்லை, வீக் கேஸ்ன்னு தள்ளிடுவாங்க. ஆனால் த வீக்கஸ்ட் கேஸ், அநியாயம் செய்கிற நமக்கு அவர் வந்து பரிந்து பேசி நம்ம விடுதலை பண்றார். 1 கொரிந்தியர் 15:46, ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. 2 சரீரத்தை பற்றி பேசுறார். ஆவிக்குரிய சரீரம், ஜென்ம சரீரம். ஜென்ம சரீரம் முந்தினது அப்படின்னு சொன்னா, நான் பிறக்கும்போது ஜென்ம சரீரமா பிறந்தேன், வளர்ந்துக்கிட்டே வரேன் ஜென்ம சரீரமா. ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவிக்குரிய சரீரமா
மாறுறேன். பரலோக ஆவிக்குரிய மனிதனா யாரும் பிறக்கிறது இல்லை. நம்ம ஜென்ம சரீரமாக பிறந்து அதுக்கப்புறம் தான் ஆவிக்குரிய சரீரமாக மாறுறோம். 1 கொரிந்தியர் 15:47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். முதல் மனுஷன், முதல்ல நான் சொன்னது ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம். இதுக்கப்புறம் நமக்கு அப்பால் நம்ம முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர். அவர் மண்ணிலிருந்து வந்தவர். தேவன் மண்ணை அவிலாவில் அந்த பொன் விளையும் அந்த பீசோ நாத்து கரையிலிருந்து ஆதாமை எடுத்து உருவாக்கினார். அவன் மண்ணிலிருந்து உருவான மனிதன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்பொழுது இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணில் இருந்து உருவாக்கப்பட்ட நம்மை விண்ணிலிருந்து வந்த அவர் நம்மையும் விண்ணவராய் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார். 48ஆம் வசனம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. என்ன சொல்றாரு? மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். மண்ணை சார்ந்த ஆதாம் போல தான் நம்ம எல்லாரும் இருப்போம் அப்படின்றார். ரட்சிக்கப்பட்ட பிறகும் அப்படி தான் இருப்போம். தப்பு செய்கிறதுக்கு கவலைப்பட மாட்டோம். ஆதாம் போல் தான். ஆண்டவர் எது செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அப்படியா, இது செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா செய்கிறோம். இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுனாரா சாப்பிட்றேன். ஆகவே ஒரு மனிதர் மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போல விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். There has to be a transformation from மண்ணை சார்ந்த மனிதன் டு விண்ணை சார்ந்த மனிதன். மண்ணை சார்ந்த மனிதனை விண்ணை சார்ந்த மனிதனாய் மாக்கி பரலோகத்தின் அனுபவத்துக்கு கொண்டு செல்லக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. You can easily visit heaven. 50ஆம் வசனம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. நீங்க மண்ணை சார்ந்த மனிதராய் மாம்சமும் இரத்தமும் மாத்திரம் உள்ளவங்களாய் இருந்து விண்ணை சார்ந்த மனிதராய் இயேசு கிறிஸ்து உங்களை மாற்றவில்லை என்றால் நீங்கள் பரலோகத்தில் பூலோகத்தில் வாழும் நாட்களில் போக முடியாது. ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது நம்ம செத்த பிறகு பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கல்ல, மன்னவர்களாக இருந்த நம்மை விண்ணிலிருந்து வந்த அவர் விண்ணவர்களாக மாற்றி ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுத்து பரலோகவாசிகளாக மாற்றி விசிட் பண்ணிட்டு போங்க, நீங்கள் வரக்கூடிய அந்த நாட்டை பார்த்துட்டு போங்க அப்படின்றார். அதுக்கப்புறம் மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, ஆதாமின் சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். வானவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்வோம். இதுதான் அந்த சின்ன பிள்ளை சேலை கட்டுற சொன்னேன், அணிந்து கொள்வோம். அப்போ நீங்க என்ன செய்யணும்? நான் ஸ்பேஸ் டிராவல் பண்ணோம்னா இந்த கோட்டு போடணும்னா அவ்வளோதான், செத்து போவேன். ஸ்பேஸ் டிராவலுக்கு டெஃப்லான் கோட்டு தருவாங்க, அதை போட்டுட்டு தான் நான் உட்காந்து ஸ்பேஸ் டிராவல் பண்ணோம். அதே மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆதாமின் சந்ததியாய் மன்னவராக இருக்கீங்க. நீங்கள் கிறிஸ்துவை அந்த கோட்டை தரித்து கொள்ளும் பொழுது விண்ணவராக மாறும்போது எங்கே போகலாம்? பரலோகத்துக்கு போகலாம். நீங்கள் என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, நான் மன்னவராக இருக்கேன். எங்கள் பாஸ்டர் சொன்னார் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள்னாரு. அதனால் என்னை விண்ணவராக்கி அப்படி பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அதெல்லாம் சுற்றி காட்டிட்டு கொண்டாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் அதை. ஜீவனுள்ள அன்பின் பரம்பிதாவை இந்த வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். நீர் கொடுத்த அனுபவங்களுக்காக, நீர் செய்யும் கிரியைகளை நாங்கள் செய்ய வேண்டும். நீர் மற்றவர்களுக்காய் பரிந்து மன்றாடினீர், அக்கிரமக்காரர்களுக்காய் வேண்டிக் கொண்டீர், உம்மிடத்தில் சேர இருக்கும் விசுவாசிகளுக்காய் வேண்டிக் கொண்டீர், பரிந்து மன்றாடினீர், அட்வொகேட்டாக இருந்தீர், ஷெப்பர்டாக இருந்தீர். எங்களுக்காய் பரிந்து பேசும் தேவன் இன்றும் பரிந்து பேசுகிறார். Let the glory move and touch. You told me glory removes corruption, glory removes decay, glory changes situation of death and sickness. It shall be done for you. பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் மாபெரும் காரியம் செய்திடுவார். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர்
எல்லாம் கூடும். வற்றாத நீரூற்றிற் போலிருப்பாய், வல்லவரே சுவா எல்லாம் கூடும். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் மாபெரும் காரியம் செய்திடுவார்.
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமி படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. எல்லாம் சொல்லுமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நம்மை காண்கிறவர். மலைகள் பெயர்ந்தாக நீடிலும் நீலை மாறி புவி அகன்றிடிலும். மலைகள் பெயர்ந்தாக நீடிலும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. எல்லாம் சொல்லுமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. காலை கல்லால ஊட்டா என்னை காக்கிறவர் உறங்கா. உற்சாகத்தோடு நன்றி. என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவனுரங்கா. என் காலை தள்ளாட ஓட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. பக்கத்தில் நிழல் அவர். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. ஒத்தாசை வரும் பர்வதம்
நேராயின் கண்களை ஏறெடுப்பே. ஜீவனுள்ள தேவனே, இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள எங்களை நடக்க செய்திரே. உம்முடைய மேலான தெய்வீக அனுபவங்களை எங்களை போதித்து கொடுத்தே உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாள் ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் பொறுப்பெடுத்திரே தகப்பனே. அபிஷேக நேரத்தில் உமது வல்லமையை ஊட்டினரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் தகப்பனே, தேவனுடைய ராஜ்யத்தை மாமிசம் ரத்தமும் சுதந்திரிப்பதில் என்ற ரகசியத்தை எங்களுக்கு சொல்லி கிறிஸ்துவை அணிந்து கொள்கிற ஒரு அனுபவத்துக்களை எங்களை நடத்துகிற கிருபைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. பூமியில் இருப்பது போல தேவலோகத்திலையும் பரலோகத்திலும் இருக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை ரகசியத்தை எங்களை போதித்து கொடுத்த போது கிருபைகளுக்காக சோத்திரம். இந்த அனுபவங்களுக்கு நடத்தும் குப்பா என்று சொல்லக்கூடிய இந்த மகிமையின் பிரசனத்துக்குள் நாளைகளை நடத்தும் ஆண்டவரை சோத்திரம் ராஜா. உம்முடைய மகிமையை நாங்கள் காலையிலே நாளைக்கு ருசிக்க வேண்டும் ஆண்டவரை சோத்திரம் ராஜா. இன்று தேவ ரகசியங்களை தெரிந்து கொண்டது போல நாளை புதிய அனுபவத்துக்குள் வாக்கு தத்தங்களை எங்களை நடத்த போயிருக்கிற கிருபைகளுக்காக சோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவாவின் அந்நிய உன்னை ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் இருப்பதாக, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.